நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றி இயேசுவே, 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 போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி நிரப்பிக்கொண்டே இருக்கிறதற்காய் நன்றி. ஆவி ஆன்மா சரீரத்தை நிறைத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. தேவ பிரசன்னம் ஒரு இனிமையாய் 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 ஒரு ஏதே ரே 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 நே தே ரே லே ரே 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 தே ரே ரே தே ரே ரே தே நே ரே பெஷே நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்ற பரிசுத்த தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூடவே இருந்து தீமைகளை எல்லாம் நன்மைகளாய் மாற்றி, துன்பங்களை எல்லாம் இன்பமாய் மாற்றி, வேதனைகளை எல்லாம் களி கூறுதலாய் மாற்றி, தோல்விகளை எல்லாம் வெற்றியாய் மாற்றி உடனிருந்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சோத்திரத்தோடு உன்னில் கொடுக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அப்பா 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 சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். அமரலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய மகிமையுள்ள உயிருள்ள ஜீவனுள்ள அருள் வாக்கிற்காய், வாக்கு தத்தத்திற்காய் சோத்திரம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தரால் மீட்கப்பட்ட நம்ம என்ன செய்வோம் சொல்றாரப்பா? ஆனந்த களிப்புடன் பாடி மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறுதலோடு நல்ல இருதயம் மகிழும்படியாய் தேவனை மகிமைப்படுத்தி பாட்டுக்கள் பாடி துதிகளை ஏறெடுத்து சீயோனுக்கு வருவார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிற அவருடைய வாசஸ்தலத்திற்கு, அவருடைய ஆலயத்திற்கு, சீயோன் அப்படின்னாலே இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிற ஸ்தலம், இடைவிடாமல் துதிக்கிற தேவனுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அப்பா கொடுக்கிற மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, முடிவில்லாத மகிழ்ச்சி. தினம் 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 ஒரு நாள் சிரிச்சேன் அவ்வளவுதான், கொஞ்சம் சிரிச்சிட்டேன், அழ போறேன்னா இல்லை. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எந்த அளவு பிரியமா ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் என்ன பண்ணிரும்? ஓடி போயிருங்கிறார். ஆமென். சஞ்சலப்படுத்திட்டே இருந்த காரியம், தவிக்க விட்டுட்டே இருந்த காரியம், தவிப்புகளும் சஞ்சலங்களும் இனியும் எல்லையில இருக்கிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, வாக்கு தத்தத்தின்படியான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும், பிள்ளைகள் மேலும், அவர்கள் குடும்பங்கள் மேலும், தகப்பனே இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும், தகப்பனே எங்கள் நிறைந்த ஜெப வீட்டின் மேலும், அதன் அத்தனை பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும் நிறைவா இறங்கி நிரப்புவதாக, நிறைவா இறங்கி நிரப்புவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அல்லேலூயா. பாருங்க என்ன ஒரு மாதிரியான சூழ்நிலை. இந்த சூழ்நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டல் அடிச்ச மாதிரியான ஒரு நிலைமை, அப்படி ஒரு மந்தாரமான ஒரு நிலைமை. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழும்போது, முதன்மைகளை அப்பாவுக்கு கொடுத்து வாழும்போது, நம்ம எல்லைகள் எல்லாம் பாருங்க அப்படி பிரைட்டா, ஒரு வெளிச்சமா, ஒரு மகிழ்ச்சியா, ஒரு ஆசீர்வாதமா, ஒரு தெய்வ பிரசன்னமா இருக்கும். எங்க நம்ம சறுக்கி தேவனை விட்டுட்டு தூரம் தூரம் தூரமா போய் பரவாயில்ல 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 பரவாயில்லன்ற காரியங்களுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல தானே இருக்கிறோம் அப்படின்னு தேவனுக்கு பிரிய இல்லாத காரியங்களுக்கு நம்ம பரவாயில்லன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த சூழ்நிலை ஆயிடும், இந்த சூழ்நிலை வந்துடும். உண்மைக்கு பாருங்க, நம்ம அப்படியே தேவனை அப்படியே முதன்மையா அப்பாவை மகிமைப்படுத்துறதுல, இன்னும் விசேஷமா அதிகாரமே எழும்பி தேவனை தேடுறதுல, உண்மைக்கு அதிகாரமே எழும்பி தேவனை தேடும் போது அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம் அது வித்தியாசம்தான். ஏன்னா தேவனே வாக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் நன்கு அடைவான். காலை வேளையில அவருடைய கிருபைகள் என்ன இருக்குதான், புதியவைகளா இருக்குது. ஆமென். வனாந்தரத்துல எகிப்துல இருந்து அவர் பிள்ளைகளை கூட்டு வரும்போது மன்னாவை எந்த நேரம் பொழிஞ்சு கொடுத்தாரு இல்ல, பரலோக மன்னாவை அதிகாலை நேரத்துல கொடுக்கிறாரு. படியோட சேர்ந்து மன்னாவும் அப்படியே விழுந்து கிடைக்குது. பாருங்க, காலையிலே எழுப்பி அவங்க எல்லாம் தேவையானதெல்லாம் பரட்டி எடுத்து கொண்டு வந்து அவங்க கூடாரத்துக்கு கொண்டு வந்துடணும். இல்லைன்னா கொஞ்சம் வெயில் ஏற ஏற என்ன ஆயிருமா, அவ்வளோ வெயில் அப்படியே உருகி இல்லாம போயிடும். பனி எப்படி காணாம போகுதோ அதே மாதிரி மண்ணாம என்ன பண்ணிடும், இல்லாம போயிடும். பாருங்க, அவங்களுக்கு அந்த நாள் முழுக்க
கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்த உருகி காணாமலாம் போகல. பாருங்க, அது அப்படி பத்திரமா இருக்குது. அந்த நாள் ஃபுல்லா என்னென்ன செய்யணுமோ அவங்க செஞ்சு அவங்களுக்கு விருப்பமானபடி அவங்கவுங்க திறமைக்கு தக்க சமைச்சு சுவையா சாப்பிடலாம். ஒரே ஒரு பொருள், ஒரு கறின்னு எடுத்துட்டா இல்ல ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ ஒவ்வொருத்தரும் செய்யறது ஒவ்வொரு விதமா இருக்குது. இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ரசனையும் அந்த டேஸ்டும் பார்த்தா நமக்கு அப்படியே ஆச்சரியமா தான் இருக்குது. பிறகு பொருள் ஒண்ணுதான், அது மாதிரி அவங்க என்னன்னாலும் வித்தியாசமா செஞ்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா எடுக்கிறது எப்ப எடுக்கணுமா? காலையிலேயே போய் எடுத்துட்டு வந்துடணுமா? அல்லேலூயா. தூங்கிட்டேன், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அவ்வளவுதான், நாங்க எல்லாம் அப்படியே எந்திரிக்காம விட்டுட்டோம். பிறகு அப்ப என்ன பண்ண முடியும்? பிறகு அன்னைக்கு சாப்பாடுக்கு எந்த அளவு கவனமா போய் எந்திரிச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்ல. நம்ம இப்ப ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அதிகாலையில தூங்குறோம். அதிகாலை தூக்கம் தான் ரொம்ப நல்லா இருக்குது, எந்திரிக்க மாட்டேங்கிறோம். நல்லா பாருங்க, ஒரு அலாரம் இருந்தா கூட அதை ஒரு ஆஃப் பண்ணி போட்டு நல்லா கையை தலாணி கையில விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு இன்பமா கொஞ்ச நேரம் தூங்கலாமா? நல்ல சோறே கிடைக்காது, போய் கரெக்டாக சோறு இல்லைன்னா அவ்வளோதான், நீங்க ஃபுல்லா பண்ணினா படுப்போமா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளே எழுந்திரிச்சிடுவோம். அதே ஆள் தான். உண்மைக்கு பாருங்க, உடல் சரீர பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள்னா நம்ம இடத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா தான் இருக்கிறோம். ஏன்னா கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல, இல்லைன்னா அதோட பிரச்சனைகள் நமக்கு தெரியுது, நல்லா தெரியுது. ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம், ரிசர்வ் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரெயினுக்கு நம்ம அந்த சீட்டுக்கு எப்போ போறோம்? முன்னக்கூடியே போயிடுவோம். போய் 1/2 மணி நேரம் அங்கே கூட உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ லேட்டா பண்ண, டிராபிக்ல எங்கன்னா மாட்டிட்டோம்னா வந்தா போயிடும். 1 மணி நேரம்னா கூட பரவாயில்ல, முன்னாடி போயிடுவோம். அங்க போய் சாப்பிட்டுக்கலாம், அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அங்க போய் உட்காந்துடலாம், நம்ம நிம்மதியா போயிடும். விட்டுட்டோம்னா ரொம்ப சங்கடமா போயிடும். ஃபிளைட் இன்னும் கேட்கவே வேண்டாம். பாருங்க, பஸ் ரிசர்வ் பண்ணிட்டோம்னா முன்னக்கூடி ஓடிடும். இந்த டைம் அப்படின்னா அந்த டைம் பறக்குறாங்க பாருங்க, அப்படியே அவ்வளவுதான். எது இருந்தாலும் அப்படி விட்டுட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி தான் போனாதான் முடியும், இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்புறம் மிஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த எல்லா பிரயாசம் வேதனை அன்ரிசர்வ்ல எல்லாம் போறது ஐயோ ஒப்பான்ற மாதிரி ஆயிரும், போதுன்ற மாதிரி ஆயிரும். பாருங்க, அதனால நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப வேகமாவே முன்னபடியே போறோம். ஆனா தேவ பிரசன்னம் போது இதெல்லாம் விட பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கினதா இருக்குது. நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி ரிசர்வ் பண்ண மாதிரி சொகுசா போறதுக்கு அது தேவையானதா இருக்குது. தேவனை தேடுறது, அப்படியே ஓய்வு நாள் தோறும் நம்ம உண்மைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போடுறத மிஸ் பண்ணவே கூடாது. முடிஞ்ச கூட 4 நாள் கூட போய்க்கிறலாம். ஆனா வாரத்துல ஒரு நாளாவது கர்த்தருடைய நாளையாவது நம்ம சபை கூடி ஆராதிக்கிறது என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபைக்கு நம்ம போறோமோ வாரம் தோறும் உண்மைக்கு அப்படியே அவருடைய ஆலயத்தை நம்ம போன வாரத்தோட தியானிச்சோங்க, அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்குவாராம். பாருங்க, அப்படியே அந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களால, நிறைவுகளால, மேன்மைகளால நிரப்புங்கிறார். அதை இழந்து போகவே கூடாது. எந்த காரணத்துக்காக நம்ம இழந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி குடும்ப ஜபம் கூடி நம்ம ஒருத்தர் இருக்கமா, 2 பேர் இருக்கமா, 4 பேர் இருக்கமா, 7 பேர் இருக்கமா, அது கணக்கு இல்லை. எத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? இல்ல வாய்ப்பு இருக்கிற நேரம் எல்லாருக்கும் எது? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் முடியாதா? முடியும், கண்டிப்பா முடியும். கூடி சும்மா அப்படியே ஒரு அதிகாரம் வேதத்துல இருந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து வாசிச்சு ஆண்டவரை மகத்துவப்படுத்தி அப்படி ஒரு சின்ன ஜெபம், ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஜெபம் பண்ணு. அப்படி ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம். மணிக்கணக்கில் இருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, அழுக்கு வர்றவங்க வரமாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் போதும். நல்ல தேவ சமூகத்துல குடும்பமா எல்லாம் லாஸ்ட்ல எல்லாம் கரங்கோர்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. அந்த குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இருக்கும், விட்டு கொடுக்குற அந்த தன்மை இருக்கும், ஒருத்தர் மதிக்கிற தன்மை இருக்கும். பிறகு அந்த மரியாதை எங்க குறையுது? ஒருத்தர் மேல இருக்கிற அன்பும் அந்த மரியாதையும் குறையும் போதுதான் பேச்சுக்கள், வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு தடிமனா மாறிடுது, இல்லை ஒரு அசட்ட வந்துடுது. உண்மைக்கு யாரையோ மதிச்சு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருப்போம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, மரியாதை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
என்னமோ வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம மரியாதை கொடுக்குற ஆளெல்லாம் பரிசுத்தவர்களும் பரிசுத்தவாட்டிகளும் நம்மளே நினைச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா அவங்கள பத்தின டீட்டெயில் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க குறை நிறைய நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிடுறோம், நிறைய அசெப்ட் பண்ணிடுறோம். ஒருவர் கனப்படுத்தி ஒருவர் அன்பு செலுத்தி அப்புறம் எங்க அந்த ஒரு மனம் வரும் பாத்தீங்கன்னா, அந்த அந்த சின்னதா ஒரு குடும்ப ஜெபம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. கணவன் மனைவியுமா கண்டிப்பா நம்ம ஒரு செகண்டாவது ஒரு நிமிஷமாவது தினந்தோறும் கை கோர்த்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உண்மைக்கு நானும் ஐயாவும் ஒரு நாள் கூட அந்த சத்தியம் தெரிஞ்சதுல இருந்து எத்தனை வருஷமா செய்யறோம் எங்களுக்கே நினைவு இல்லை. பாருங்க, எல்லா நாளுமே கரம் போட்டு ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணாம அந்த நாள் போயிருக்காரு. ஆமென், அல்லேலூயா. உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும் தெய்வம் கொடுக்கிற அந்த ஒரு மனம், அந்த அன்பு. நம்ம ஒருத்தர் யோசிக்கிறது ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தர் பார்க்கும்போது ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தர் வழி ஒருத்தருக்கு புரியும். இன்னொருத்தர் ஐயா அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்றது நல்லா தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை தேட தேவனை முக்கியத்துவப்படுத்தும் போது நம்ம ஆவிக்குரிய மண்டலம் நம்ம ஆசீர்வாதமே அது தனியா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி திருவிருந்து புசிக்கிறதுல தகுதியோட நம்ம ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அதை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். சில பேர் நிறைய பேர் பண்ற தப்பு என்னது, நான் தகுதி இல்லை, நான் ஆயத்தம் ஆயிக்கிறேன், மாசத்துல ஒரு நாள் எடுக்கிறதுக்கே அப்படி தள்ளிட்டு தான் போயிடுறாங்க. அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்மளே எந்த அளவுக்கு என்னைக்கு நம்ம சார்பதற்கு நம்மளே பரிசுத்தம் பண்ணிட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நிதானித்து அறிந்து பாவ அறிக்கை மெய் மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாகி அவர் உடலையும் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், புசிக்கணும். அல்லேலூயா. மிஸ் பண்ணிடக்கூடாது, தகுதிப்படுத்திக்கிறணும். இனி நம்ம இது வரக்கூடாது, ஆண்டவரே இந்த சுபாவங்களை விட்டு போகட்டும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கே என்ன குற்றப்படுத்துது பாருங்க. நம்ம மனசாட்சியை குற்றப்படுத்தோம்னா அவர் பரிசுத்தர், அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்க முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. அது சொல்ல, நம்ம மனசாட்சி குற்றம் சாட்டுது ஒரு காரியம், நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது, அது உடனே சரி பண்ணிடணும். அல்லேலூயா. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. நம்ம மனசாட்சி நம்ம வேணாம், அது சரியில்லை, செய்யாத, பேசாத, சொல்லாத, செய்யாம இருக்காத என்ன சொல்லுதோ நம்ம அதை என்ன செய்யணும், சரியா அதை உடனே நல்மனம் பொருந்தி சரி பண்ணிடணும். ஆமென். தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது எதுவுமே நம்மள கூணி குறுக பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை அப்படியே நம்ம மெய் மனம் திரும்புதலோடு அறிக்கை செய்து என்ன செய்யணும், விட்டு விடணும். பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா, வாழ்வு பெற மாட்டான். ஆனா அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய இரக்கமும் மீட்பும் அங்கிருந்துதான் நமக்கு கிடைக்கும். ஆமென். ஏலி ஆசாரியனா இருந்த காலத்துல ஏன் இப்படி பிரதட்சணியமான தரிசனம் இருக்கல, ஏன் இல்ல, ஏன் தேசம் அப்படி ஒரு இருண்ட காலமான இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் ஏன் வெளிப்படல? ஏலி ரொம்ப நல்லவர், நல்ல ஆசாரியன், பணத்தை கையாடுறவரோ இல்ல அசுத்தமானவரோ பாவம் செய்யறவரோ இல்ல, பாருங்க ரொம்ப நல்ல ஆசாரியன். ஆனா அடுத்த ஆசாரியர்களா வர வேண்டியவங்க அவருடைய பிள்ளைங்க. பாருங்க, அவருடைய பிள்ளைங்க தவறு பண்றவங்க, அதுவும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலேயே தவறு பண்றாங்க. ஆனா அவங்கள பேருக்கு கண்டிக்கிறாரு, என்ன செய்யணுமோ அதை முழு முற்றா செய்யல. பாருங்களேன், அதான் பிள்ளை பாசம் ஒரு கண்ணை மறைச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. பிள்ளை பாசம் இருக்க வேண்டியதுதான். அவருடைய சாணம் என்ன, ஆசாரியன், தேவனுடைய பிரதிநிதி. அவர் பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, அதுவும் சாதாரண தப்பு பண்ணல. பலி செலுத்த வராங்க பாருங்க, முதலாவது தேவனுக்கு பலி செலுத்திட்டு அப்புறம் தான் ஆசாரியர்களுக்கு பங்கு கொடுக்கணும். இவன் ஆளுகளை விட்டு அனுப்புறான், என்ன சொல்றான், நீ பலி செலுத்து, தகனிக்காம போ, எங்களுக்கு பச்சை கறி தான் வேணும், வேக வச்சதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் சட்டிகளை குத்தி அவன் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். பாருங்க, ஜனங்களுக்கு தேவனுக்கு பலி செலுத்துறதே அருவருப்பா இருந்துதான், வெறுப்பா இருந்துதான்.
அந்த காலம். அப்புறம் மக்கள் பலியே செலுத்த வராங்க. தேவன் தான் அந்த நியமங்களை அந்த காலகட்டத்தில் கொடுத்திருந்தார். ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறணுமா, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சோத்திரம் செலுத்தணுமா, சோத்திர பலி, நன்றி பலி அப்படின்னு எல்லா பலிகளை, சமாதான பலி, அப்படி பலிகளை எல்லாம் எப்படி செய்யணும், எப்படி செலுத்தணும்னு ஆண்டவர் முறைமைகள் கொடுத்திருந்தார். நம்ம லேவியராகவும் ஃபுல்லா வாசிச்சோம்னா பலிகளின் காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது. பாருங்க, அதையே ஜனங்களுக்கு வெறுப்பாக்கி விடுறாங்க. அந்த அளவுக்கு தேவனுக்கு பலி செலுத்த வந்தா இவன் ஊடால இவன் பிடிக்கிட்டு போனா அப்புறம் அந்த பலி செலுத்தி என்ன பிரயோஜனம், எதுக்கு செலுத்தணும்? மக்களுக்கு அந்த அளவு வெறுப்பாகுது. உண்மைதானே, உண்மைதானே. தேவனுக்குன்னு செலுத்த வேண்டியத நீ எனக்கு கூட தேவனோட பெரிய ஆளா? எந்த ஊழியக்காரனும் தேவனுடைய பெரிய ஆள் இல்லை. அதை நம்ம முதல் மறந்துடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க கிறிஸ்தவங்களும் தப்பு பண்றோம். தேவனை விட சில ஊழியக்காரங்களை மேலத்துக்கு வச்சிடுறோம். தேவனுடைய வார்த்தையை கூட அசட்டை பண்ணிடுவோம், கேட்க மாட்டோம். பைபிள்ல இருக்கிற வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தையா கூட இருக்கும். ஆனா அதுக்கு எதிர் மாறா இல்ல தவறா இல்ல குழப்பமா நான் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஒரு ஆளு சொல்லும் போது அதை தூக்கி தலைமையில வச்சுட்டு அதை செஞ்சுட்டு தெரியுது. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தேவன் எந்த வெளிப்பாடும் கொடுக்க மாட்டாரு. அதுல நம்ம நல்ல உறுதியா இருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு எதிரா குழப்புற மாதிரி நமக்கு அப்படியே யோசிக்கிற மாதிரி இல்லையே, வசனம் அப்படி இருக்கே, ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கவே மாட்டாரு. அப்படி 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 ஒரு தரிசனம், அப்படி நான் ஒரு பாக்குறேன், தரிசனம் பாக்குறேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன், அப்படி இப்படின்னு காரியம் சொன்னாங்கன்னா அது தேவனால கொடுக்கப்பட்டது அல்ல, தேவ ஆவியானவர் கொடுக்கிறது இல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். ஏன்னா வசனம் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். வானம் பூமி கூட ஒழிச்சு போயிடலாம்ப்பா, என் வார்த்தையில ஒரு உறுப்பு இருக்கு பாரு, அது கூட மாறாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் தேவன் அதெல்லாம் எவ்வளவு கவனமா நிறைவேற்றார். நம்ம தியானிச்சுட்டே தானே இருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறக்கும் போது, கிறிஸ்துவின் பாடுகளின் போது, அவர் மரணத்தின் போது எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறிக்கே வருது. பாருங்க, ஏதாவது மாறிச்சா ஒரு வார்த்தை பாருங்க, எங்கேயாவது மாறிச்சா? ஒரு கண்ணை கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறுவாங்க பெற்றாங்க. பாருங்களேன், தேவனே மனு உருவா வருவாரு, அவரே நமக்காக பலி ஆவார்னா ஆனாரு. பாருங்க, என்ன என்ன காரியங்கள் அப்படியே என்ன சொல்லப்பட்டதோ அவைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறிக்கே இருக்குது. மாறான காரியங்களை நம்ம ஒரு நாளும் அதை என்ன பண்ணக்கூடாது, அங்கீகரிக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. உன்னைக்கு இது அன்னைக்கு இப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி போயிருக்குது. உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, இப்போ உங்க வாசப்படியை வச்சிருக்காங்க, நீங்க வாசப்படியை பேர்த்து மாத்து, பாத்ரூமை தூக்கி கிச்சன்ல போடு, கிச்சனை தூக்கி ஜப ரூம்ல போடு, என்னமோ அப்படியே மாத்தி குழப்பி பிசாசுக்கு எதையும் உடைக்காம உள்ள கொண்டு வைக்க முடியுமா? ஆனா ஆண்டவருக்கு உடைக்காம எதையும் எடுக்க முடியாது. இது எப்படி இருக்கு? இல்ல, பிசாசுக்கு அதை கொண்டு வச்சுட்டான், இதை கொண்டு வச்சுட்டான், அதை வச்சுட்டான், எவனோ வச்சுட்டான், அவனுக்கு வைக்க முடியுமா? ஆனா தேவனுக்கு அதை உடைக்காம அதை நிர்மூலமாக்க முடியாதா? இல்ல, நம்ம யோசிக்கணும். நிறைய யார் என்ன சொன்னாலும் கேட்கறது. யாரு உன் மாமியார் தான், உன் மருமக தான், அவதான் உனக்கு அவதான் ஏதோ பண்றா, ஏதோ இப்படியே போட்டு குடும்பங்களெல்லாம் அப்படி என்ன பண்றாங்க, அப்படி செதற விட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய. தேவன் என்ன சொன்னாரு? அவர் வார்த்தை என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்ல, இஸ்ரேலுக்கு விரோதமா குறி சொல்லுதல் இல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இல்ல, யாக்கோபுக்கு இல்ல, இஸ்ரவேலுக்கு இல்ல, உலகத்துல இல்லைன்னு சொல்லல, உலகத்துல இல்லைன்னு சொல்லல. தேவன் நமக்கு இல்ல, அவர் பிள்ளைகளுக்கு இல்ல. அது வேலை செய்யாது, வேலை செய்யாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவனவன் வெட்டின குழியில் அவனவன் தானே விழுந்தான். ஆமென், ஆமென். அது யார் பண்றாங்களோ அது அங்கங்க அதாவது போய் அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளவு சாட்சி கேட்டுக்கிறோம். அவங்க கிட்ட போக முடியலன்னு போய் எவன் செஞ்சானோ அவனை போய் சொல்லி பச்சு போடும். அதாவது அழகு அடிச்சு திருந்துச்சுன்னா அதாவது லாபம்
அவங்களுக்காச்சு கடவுளுக்காச்சு, நமக்கு இல்ல. அல்லேலூயா. அவர் சட்டைகளின் மறைவுல தீமை இல்ல, அவர் சட்டைகளின் பாதுகாப்புல தீமை இல்ல. அதனாலதான் மனுபுத்திரரும் சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு மாறான எந்த காரியத்தையும் நம்புறதுக்கு நமக்கு பயமே வர தேவையில்லை, பயமே வர தேவையில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எம்மாவுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 சீடர்கள் எருசலேம்ல இருந்து ஒரு 7-8 மைல் தூரம் அப்படி தூரத்துல இருக்கிற அந்த எம்மாவோ அப்படின்ற ஊருக்கு கிளையோப்பாவும் இன்னொருத்தரும் அப்படியே போறாங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து அவங்களோட வழிபோக்கர் மாதிரி அப்படியே பேசிட்டே போறாரு பாருங்க. அவங்க அப்படியே நாம கிறிஸ்து தான் இருப்பாருன்னு பார்த்தோம், அப்படி போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா உயிரோடு எழுந்ததா தரிசிச்சுட்டு வந்து பெண்கள் சொல்றாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஏசப்பாக்கிட்டையும் கதை பேசுறாங்க. அவங்க விவரம் சொல்றாங்க. உங்களுக்கு விவரமே தெரியாதா அப்படின்னு அவருக்கே விவரம் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? மந்த புத்தி உள்ளவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை, முன்னாடி சொல்லி கொடுத்த காரியங்களை நம்புறதுக்கு இன்னும் எவ்வளவுதான் அப்படியே புத்தியில மந்தமாவே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருந்து மோசே முதலாய் அப்படியே தீர்க்க தரிசனங்கள்ல, தேவனுடைய வார்த்தைகள்ல கிறிஸ்து வரணும், பாடுபடணும், அப்படியே மரிக்கணும், நமக்காக ஜீவனை கொடுக்கணும், உயிரோடு எழும்பணும், எல்லா காரியங்களையும் திட்டமும் தெளிவுமா அப்படியே வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்துறார், பேசுறார். அப்படி அவர் பேசும்போது இவங்க இருதயங்கள் என்ன ஆகுதான்? கொழுந்து விட்டு எரியுதான். அவங்கதான் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? அவர் அப்படியே வசனங்களை சொல்லும் போது நம்ம இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஏசப்பா ஒரு செகண்ட் பண்ணிருக்கலாம்ல, அப்படியே காட்சி கொடுத்து, இந்த பாருங்க நான் தான்டா, பாருங்க, நல்லா பாருங்க, கண்ணை திறந்து பாரு. இப்ப அவங்களுக்கு எப்படி அவங்களோட மாம்சத்துல இருந்தாரோ அதே மாதிரி மறுரூபம் ஆயிருந்தாருன்னா உடனே அக்கா 2 பேரும் பொத்து காலில் விழுந்துட்டு இருப்பாங்க இல்ல, உடனே விழுந்துட்டு இருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்களா எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. தேவன் அதை செய்யல பார்த்தீங்களா? வசனத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து அவங்க இருதயங்கள் எல்லாம் வசனத்தால நிரப்புற. வசனங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சோன்னதான் அப்புறம் போகிறவர் போல இருக்கிறாரு. வாங்க, பொழுது போயிடுச்சு, எங்க கூட தங்குங்க அப்படின்னு அவர் வருந்தி கேட்ட உடனே பாருங்க, அப்பா வந்து தங்குறாரு. தங்கின உடனே அப்பத்தை எடுத்து விடுறாரு. கண்கள் திறக்கப்படுது, கிறிஸ்துவ தரிசிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவங்க கண்களுக்கு மறைந்து போனார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இருதயத்துல எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு பக்தி, ஒரு ஜெபம் முடியக்கூடாது. அது குடும்ப ஜெபமோ, ஒரு சபை கூடி ஜெபிக்கிறோமோ, இல்ல நம்ம பெண்களா கூடி ஜெபிக்கிறோமோ, இல்ல ஆலயத்துல ஜெபிக்கிறோமோ, இல்ல வீடுகள்ல ஜெபிக்கிறோமோ, எங்கன்னா ஜெபிங்க, எங்கேயும் ஜெபிக்கலாம். ஏன்னா அவர் எங்கேயும் நிறைந்து இருக்கிறவர். 2-3 பேரு அவர் நாமத்தினால கூடி இருந்தா அங்க நான் வந்துருவேன்னு வாக்கு கொடுத்து இருக்கிறவர். அப்படிதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வசனங்கள் இல்லாம ஒரு ஜெபத்தை முடிச்சிடக்கூடாது, பக்தி முயற்சிகள்ல முடிச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே வசனங்களை கொடுத்து அவங்க இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்து அப்படிதான் தரிசனம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏசப்பா எதை முக்கியத்துவப்படுத்துறாரு? தேவ வார்த்தையை, வசனத்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு கல்யாணத்துல அன்னை மரியா என்ன செஞ்சாங்க? இல்ல, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கன்னு போயிட்டாங்க. என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆமென். அதான் ஃபார்முலா. நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறதுக்கு, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு, ஒரு ராஜ பானையிலே போறதுக்கு. ஆமென். நல்ல ஒரு ரிசர்வ் பண்ண நல்ல பர்த்ல படுத்துட்டு போறது எவ்வளவு நல்ல ஒரு ஏசி கோச்ல நல்ல இன்பமா அது எப்படி இருக்கும் பாருங்க. தேவையான வசதிகள்லாம் இருக்கு. ஐயோ, நம்ம பஸ் எல்லாம் போனோம்னா அதை ரொம்ப யோசிப்போம். நம்ம ஒரு பாத்ரூம்லாம் போனோம்னா என்ன பண்றது, அவசரத்துக்கு என்ன பண்றது அப்படிலாம் யோசிப்போம். ஆனா ட்ரெயின்ல பாருங்க அந்த இது இருக்காது. அந்த மாதிரி நிறைவுல, சொகுசுல, மேன்மையிலேயே போற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வாழ்க்கை இருக்குது. அதான் தேவ பிரசனத்துல வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடியே போயிரும் பாங்க.
ஓடியே போயிடும். என் மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி நிரப்புதில்ல, என் மகிமை நிரப்புதில்ல, என் பிரசன்னம் நிரப்புதில்ல. மற்றதெல்லாம் என்ன பண்ணிடும்? காரியம் எல்லாம் அகல வேண்டிய காரியம் எல்லாம் அகன்று ஓடியே போயிடும். ஆமென். செய்ய வேண்டியதை சரியா செஞ்சுட்டே இருந்தோம்னா அகல வேண்டியதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். அது கூட போய் நம்ம போராடிட்டு நிற்க வேண்டாம். ஓடு 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 இருளே ஓடு ஓடு அப்படின்னு இருட்டை எப்படி தரத்துறது, இருட்டு இருக்காத அப்படி இப்படின்னு அது கூட இருட்டு கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். லைட்டை போட்டா போதும், இருட்டு எங்க போச்சுன்னே தெரியாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒளியானவர் வந்துட்டாருன்னா இருள் நிற்க முடியுமா? ஏசப்பா வந்துட்டாருன்னா இருட்டு நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. ஆனா அலறி அடிச்சு இருன்னா கூட இருக்க மாட்டான். பிடிச்சு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆண்டவர் காமிக்கும் போது விட மாட்டேங்குது வா அப்படின்னா கூட விட்டு என்ன விட்டா போதும், தலை தப்புனா போதும் தான் அலறிட்டு ஓடும். ஆமென். இழுத்து பிடிச்சு வச்சாலும் நிக்காது. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ஒளியானவரை, வார்த்தையானவரை, பிரசன்னமானவரை, மகிமையானவரை, அன்பானவரை, நிறைவானவரை நம்ம குடும்பத்துல கூட்டி வைக்கிறோமோ பாருங்க, தகுதியா வாழ்ந்துட்டே இருந்தா போதும். நமக்கு பெருசா எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, எனக்கு தெரியாது, தேவனோடு எனக்கு அந்த அளவுலாம் உறவு இல்லை, அப்படி தரிசனம்லாம் எனக்கு அதெல்லாம் இல்லை. பாருங்க, சாமுவேல் குட்டி பையன் அப்படிதான் இருக்கிறாரு. என்ன தகுதியா இருக்கிறாரு? ஏலியோட பிள்ளைகள் அக்கிரமம் பண்ணது போல இருக்கிற ஏலி கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிச்சிருந்தா அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபக்கேடான நிலைமை மரணம் வந்திருக்காது. அல்லேலூயா. அடுத்த ஆசாரியர்களா மகிமையா தேவனுடைய பணிவிடைய செஞ்சிருப்பாங்க. இதை கண்டிக்க வேண்டிய நேரத்துல பிள்ளைகளை கண்டிக்கணும், கண்டிக்க வேண்டிய காரியங்களுக்கு கண்டிக்கணும், கண்டிக்க வேண்டிய அளவுக்கு கண்டிக்கணும். ஆமென். பேருக்கு கண்ணு தொடச்சு விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்ற பழிகளை பிடுங்கிறது ஒரு பக்கம்னா, பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறது ஒரு பக்கம்னு இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான காரியம். அதை போய் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இருக்கலாமா? இல்ல இருக்க வேண்டிய காரியமா? பார்க்காம விடுற காரியமா? நம்ம எல்லைகளிலும் அப்படிதான். அப்ப நம்ம பிள்ளைகள் கிட்ட சில நேரம் அப்படி கொஞ்சம் எதிர்த்து பேசி விட்டுற முடியாதுன்னு அப்ப நம்ம என்னதான் செய்ய முடியும்? முற்காட்டமா நிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? பிள்ளைகளோ வாழ்க்கை துணையோ எந்த நம்ம குடும்பத்துல உள்ள அங்கத்தினர்களோ ஒரு முற்காட்டம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? இப்ப சொல்லும் போது கேட்டு ஆமா இது தேவனுக்கு பிரியம் இல்லாததுன்னு ஒரு ஆலோசனை, அதுதான் நம்ம ஜெபத்துல உடனே வைக்கணும். போய் மாம்சத்துல முட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டையே குடும்பத்தையும் சண்டைக்கான மாட்டிட்டு நிற்க கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லணும், கேட்கலையா, கேட்கிற மனப்பக்குவத்துல இல்லையா, உடனே ஜெபத்துல வைக்கணும். உண்மையை வச்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சு பாருங்க. ஒண்ணு வேணாம், அவங்களை குற்றப்படுத்த வேணாம், அவங்களை உட்கார வச்சு 1 மணி நேரம் அறுக்க வேணாம், அட்வைஸ் பண்ண வேணாம். 5 நிமிஷம் ஜெபத்துக்கு வா, நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வா போதும், நான் முடிஞ்சிச்சு கிளம்பு. அவங்களுக்கே அடுத்த நாள் கூப்பிடும்போது உடனே ஓடி வரணும், அந்த அளவுக்கு முடிச்சு அனுப்பிடணும். அல்லேலூயா. அப்படி நம்ம அதை ரெகுலர் பண்ணி பாருங்க. 1 வாரம் கூட போயிருக்காது, சுபாவங்கள்ல மாற்றங்கள் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ நம்ம ஜெபிக்கிறோமோ அது தனித்தனி ஆத்துமாக்களுடைய நிறைவு. இல்ல சில பேர் எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஐயோ எனக்கு அதெல்லாம் பத்தாது 4 மணி நேரம் ஜெபிக்கணும், இல்ல எனக்கு அப்படியே டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். அவங்களுடைய நிறைவு இல்ல அது தனி ஜெபத்துல தனியா தேவனோட உறவாடுறதுல அதையெல்லாம் வச்சுக்கிறணும். இல்ல அப்படி குடும்பமா கூடும்போது அந்த குறிப்பிட்ட நேரங்கள் பாருங்க, அப்படியே ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தினர் ஒவ்வொருத்தருக்காகவும் முரட்டாட்டம் பண்றவங்களுக்காகவும் நம்ம தனி ஜெபத்துல ஜெபிக்கும் போது தெய்வம் நிச்சயமா நிரப்பிட்டே இருப்பாரு. அந்த அபிஷேகம் நிரப்பிட்டே இருக்கும், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிள்ளை சாதாரணமா இருக்கிறான், கரெக்டா செய்ய வேண்டிய வேலை செய்யறான், நல்லா இது பண்றான், அங்கேயே தங்கிக்கிறான், பாருங்க அப்படிதான் இருக்கிறான். பாருங்க, தேவனே வந்துட்டாரு பேசுறதுக்கு, ஊழியக்காரன் இல்ல, தேவனே வந்துட்டாரு, தூதன் இல்ல, தேவனே வந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம தகுதியோட நமக்கு தெரிந்த சத்தியத்துல உண்மையோட அழகா நடந்தா போதும். மனசை கடினப்படுத்திடாம இறுக்கிராம அப்படியே இதுவாக்கிராம கபடாக்கிராம, உண்மைக்கு நம்ம உலக பிரகாரமா தான் யோசிச்சோம்னா சில பேர்லாம் அப்படியே நம்மளையே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க, அவங்க மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு நாள் இடம் கொடுத்துட கூடாது.
இல்லை அப்படி ஒரு வெறுப்பும் ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் ஒரு அன்பில்லாத தன்மையும் அப்படி அந்த அவங்கள மாதிரி ஆக்கி விட்டுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. முடிஞ்சா நீ என்ன மாதிரி மாறு, நான் நானா தான் இருப்பேன். அல்லேலூயா. நான் என் தேவனுடைய பிள்ளை, நான் எப்படிதான் இருப்பேன், நான் என் தேவனுடைய பிள்ளையா தான் இருப்பேன். என் தேவன் என் கூட இருக்கிறவர், கொஞ்சம் கூட அவர் வருத்தப்பட கூடாது. அவர் என்னோட எப்பயும் சந்தோஷமா நல்லா மகிழ்ந்து இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இங்க வந்துட்டாரு பேசுறதுக்கு, தரிசனம் கொடுக்கறதுக்கு. பேர் சொல்லி கூப்பிடுறாரு, வந்துடுவார். அப்பா அழகா நடத்துவார், அழகா நடத்துவார், அழகா நடத்துவார். அருமை மகன் சொன்னது மாதிரி அப்படியே நேர்ல வந்து நின்றுதான் காட்சி கொடுத்து நடத்துவாருன்னு இல்லை, அழகா நடத்துவார். உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும் சில நேரங்கள்ல தேவன் நடக்குதல். சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டே கிடக்கும். நம்ம எந்த காரியத்துக்கோ ஜோம் பண்ணிட்டு இருப்போம், உபவாசம் பண்ணிட்டு இருப்போம். இல்ல உபவாசம் எனக்கு பண்ண முடியாது, பரவாயில்ல நான் நல்லா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருப்போம். பாத்தீங்கன்னா அந்த குழந்தை விளையாட்டை நிறுத்திட்டு சாதாரணமா வந்து தெளிவா சொல்லிட்டு என்ன பண்ணிடும், அது மட்டும் போய் விளையாட ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்லா விளங்கும், ஓ இது தேவனுடைய வார்த்தை, நம்ம ஜோம் பண்ணதுக்கு பதில் எப்படி வருது. அசால்ட்டா அவங்க விளையாடிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவன் யாரையும் பயன்படுத்த சர்வ வல்லவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். உண்மைக்கு நம்ம ஒரு 2 வாரம் திருவிருந்து வைக்காம விட்டோம். பார்த்தா குழந்தை போன்ல கேட்கறான். சாதாரணமா பேசும்போது அவங்க வீட்டுல இருந்து அவர் அந்த மாதிரி அக்கறையா கேட்கிற மனுஷன்லாம் இல்லை. அவர் வயசே நமக்கு அந்த அளவு தான் கேட்குது. என்ன கேட்குது, உங்க சர்ச்சில் திருவிருந்து எப்ப? அடுத்த வாரம் ஒழுங்கும் வீடியோ போய் அசட்ட கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரணத்தையும் சொல்லிட்டு நம்ம அந்த தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யறதுல தவறக்கூடாது. தெளிவா கேட்கிறோம், அம்மாம்மா உங்க சர்ச்சில் என்ன எப்ப திருவிருந்து அப்படின்னு கேட்குது. இந்த வார்த்தை அப்படியே கேட்கும். என்னதுயா, அவன் விளையாட்டா தானே பேசிக்கிறேன், என்னது புரியல, எங்க உங்க சர்ச்சில் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் அப்படி வரும்போது நமக்கு அது தெரியும், நல்லா தெரியும். இப்போ உடனே எதனா குழந்தை பேச்சு தானே அப்படின்னு நம்ம பேருக்கலாம். தேவனுடைய பேச்சு இல்ல, உடனே கீழ்படிஞ்சு நம்மளை சரிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரியாகிறதுல கவனமா இருக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம குடும்பத்தின் காரியங்களா இருந்தாலும் உடனே 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 தேவனுக்கு கீழ்படியும் போது உண்மைக்கு அதுதான் தேவன் பிரியப்பட காரியமே. ஒரு சில பேர்லாம் ஆண்டவர் விரும்பி விரும்பி ஆசீர்வதிக்கிறாருன்னா என்ன காரணம்னா, தப்பே பண்ணாத அப்படியே ஆட்கள்னு இல்லை, உடனே உடனே சரியாயிடுவாங்க, உடனே உடனே சரியாயிடுவாங்க. தாவீது அப்படிதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. உடனே விழுந்துருவார், அப்படியே சாஷ்டாம விழுந்துருவார். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு, நீ அந்த மனுஷன் அப்படியே விழுகிறேன், முகம் கூப்பிட விழுகிறேன். நான் ராஜா, நான் யார் தெரியுமா, அப்படி எத்தனை பேர் பண்ணாங்க. தீர்க்கதரிசி எல்லாம் முடிச்சு ஜெயிலுக்குள்ளதான் போட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வரும்போது, எச்சரிப்புகள் வரும்போது நம்ம உடனே அதை சரிப்படுத்துறதுக்கு தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும், உடனே அர்ப்பணிச்சு சரிப்படுத்திக்கிறணும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் அவருடைய வசனங்களின் படிதான் தரிசனங்களை, வெளிப்பாடுகளை, எதிர்காலங்களை, திட்டங்களை அப்படி திட்டமா கொடுக்கிறார். நிறைய நேரத்துல ஆச்சரியமா இருக்கும், என்ன தேவன் இப்படி தரிசனம் காமிச்சாரு, ஆனா அப்படி இந்த வசனம் அப்படி அவ்வளோ ஆப்டா அவ்வளோ கரெக்டா இருக்குதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு VBS நடக்கும்போது ஆண்டவர் அறியாத குடும்பத்துல இருந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க கையில ஏதாவது கயிறு எல்லாம் கட்டியிருக்கோம், பிள்ளைங்க எல்லாம் பூசிட்டு தான் வரும். பாருங்க, அவங்க பக்தியின்படி அப்படிதான் இருக்கும் பிள்ளைங்க. ஆனா தேவன் பாருங்க, அதான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதினவர். நம்ம அறிகிறோமோ அறியலையோ, அவர் அப்படி பிள்ளைகளை தான் பார்க்கிறார். அந்த பிள்ளைங்க தரிசனங்கள் சொல்லும் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். வசனம் அப்படியே இருக்கும், அதுக்கு மாறாவோ எதிராவோ குழப்பமாவோ தவறாவோ ஒரு நாள் ஒரு குழந்தை சொன்னதில்லை. அல்லேலூயா. சிலதெல்லாம் நமக்கு ஆழமானது, கருகலானது, மேன்மையானது
கொஞ்சம் நிதானிச்சா வசனங்கள் தெளிவா கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனங்களை பார்க்கும்போது ஐயோ இதைத்தானே அந்த பிள்ளை அப்படியே சொல்லிச்சு, இந்த 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 இதுதானே அப்படியே சொல்லிச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏழி பண்ணின தப்ப நம்ம ஒரு நாளும் பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லைகளை நம்ம எல்லைகளை நம்ம குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும், சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்தி சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம ரம்யமா இருந்தா போதும். ஏற்ற நேரத்துல பேச வேண்டிய நேரத்துல தேவனே பேசி மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடியே போயிடும், இருந்த இடம் தெரியாம. அவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரப்பும், நித்திய மகிழ்ச்சியா நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி துதிக்கும்படி செய்வார். உண்மைக்கு துதிக்கும் பாட்டுக்கும் விடுதலைக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன். உண்மைக்கு பாருங்க, நம்ம பாடவே முடியாத சூழ்நிலையா இருக்கும், புலம்ப வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். நம்ம ரெண்டு காரியம் நம்ம பண்ணலாம். ஒண்ணு புலம்பலாம், அது ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கும், அந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கும். எரிச்சலும் புலம்பலும் கோபமும் டென்ஷனுமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேவனே உங்க கருத்துல ஒப்புடுகிறேன் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சோத்திரங்களும் பாடல்களும் பாட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையாவே இருக்காது, அற்புத சாட்சியா மாறி. ஆமென். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நம்ம புலம்ப வேண்டிய சூழ்நிலையில புலம்பாம துதி பாடும் போது தேவன் துதி பாடும் சூழ்நிலையா மாற்றி கொடுத்துருக்காரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் சிலவங்க தானே செஞ்சாங்க, நள்ளிரவுல பாடி ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, அவ்வளோ பேருக்கும் விடுதலை. ஆமென். அவங்க கட்டுகள்ல இருந்து மாத்திரம் இல்ல, அவ்வளோ பேருக்கும் விடுதலை. சார்ந்து நிக்கிற சுற்றி இருக்கிற சிறைச்சாலையில இருக்கிற அவ்வளோ பேருக்கும் விடுதலை. சிறைச்சாலை அதிகாரி அனை குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறாங்க. என்ன செய்யணும் பாருங்க, அவ்வளோ பேரும் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை நம்ம பாடி துதிக்கிற துதி, அதான் சொல்ற கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளயா இருக்கிறோம், பிசாசின் பிடியிலையா இருக்கிறோம் அப்படி நம்மளே நினைச்சு அப்படி இருக்கிறோம். அதனாலதான் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? ஏன் பிசாசு போராடுது? பிசாசு போராடுறான், என்கிட்டலாம் வரவே முடியாது. அவன் போராடுறான், யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்கன்னா அது அப்படியே வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். எனக்கெல்லாம் செய்ய முடியாது, செஞ்சாலும் என்கிட்ட வேலை பார்த்தாங்க. ஏன்னா எங்க அப்பா அப்படிதான் வார்த்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். அநேக கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டியவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி பாருங்க, எப்பயும் துதி சத்தம் நம்ம வாயில இருக்கணும், சோத்திர சத்தம் இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தி பாடுற பாட்டு இருக்கணும். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், ஒரு கிருபை என்று உள்ளதென்ற துதி எப்பயும் நம்ம வாயில இருக்கணும், ஓயாம இருக்கணும். அதுதான் இருக்கணும். கூடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நம்ம குறைகளையே பேசிட்டு இருக்கிறது. எப்படி நம்ம எதை அப்ப நம்ம நம்புறோம், எதை செய்யறோம்? தேவன்ட்டு ஒப்பு கொடுத்துட்டோம், ஜெபத்துல வச்சுட்டோம், இல்ல தேவனே சந்திங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டோம், நாங்க அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க செய்ய போறீங்க சோத்திரம் நன்றின்னு தான் நம்ம சோத்திரங்களா மாத்திடணும். திருப்பி அந்த பழைய இதையே குப்பை கலரை பார்க்குற மாதிரி நம்ம பள்ள குத்தி பார்த்தா நமக்கு தான் நாடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அதையே போய் தோண்டிட்டு இருக்க கூடாது. அதையே தோண்டிட்டு இருந்தா அது என்னதான் நமக்கு ஒரு அவிசுவாசம் தான் வரும். பாருங்க, அப்பா கிட்ட சமூகத்துல வச்சுட்டோமா அப்படி நம்ம துதியா மாற்ற ஆரம்பிச்சோம். அப்பா நீங்க அதை பாருங்க, நீங்க அதை செஞ்சுட்டீங்க, எனக்கு தெரியாது, நான் இப்போ பாத்திர நீங்க தானே சொன்னீங்க கேளுங்க கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்கல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்கீங்கல்ல, என் பாத்திர வச்சு நான் உங்களை விசாரிக்கிறேன் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உங்க வார்த்தைகளின்படியே நாங்க வச்சுட்டோம். அப்பா நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம், நீங்க எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, மாற்றுங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நினைக்கும் போதெல்லாம் சோத்திரம் தான் பண்ணணும். ஆண்டவரே நன்றி, நீங்க பெரிய காரியம் செய்ய போறீங்க, எனக்கு தெரியாது, நீங்க செய்ய போறீங்க, என் வேலையை நான் முடிச்சுட்டேன், உங்க வேலையை நீங்க செய்வீங்க, மேன்மையா செய்வீங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலமே மாறிடும்.
சாமுவேல் பாருங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும் வரும் காரியங்களை ஒரு பிரதான ஆசாரியனுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, அவன் குடும்பத்துக்கு, தேசத்துக்கு நடக்கிற காரியத்தை அந்த சின்ன பிள்ளைகிட்ட பேசுறார். வர்ற நாட்கள ஜீவனுள்ள நாளெல்லாம் சாமுவேல் அப்படி தேவனுடைய தீர்க்க தரிசின்னு தான் முதல் பேர் சபா வரைக்கும் அப்படி விளங்க பண்றார். தேசம் முழுவதும் விளங்க பண்றார். ஒரு வார்த்தை கூட தரையில விழலையாம் அவர் பேசினதில்லை. அந்த அளவு ஆண்டவர் அவர் வாயிலிருந்து வந்த அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளா நிறைவேற்றி மகிமைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மையும் அப்படிதான் நடத்துவார், அப்படியே நடத்துவார், மேன்மையும் மகிமையுமா நடத்துவார். நம்ம செபிக்கலாம், வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம். எத்தனை நல்லவராயிருக்கிறீரப்பா, எத்தனை நல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. உமோடு உறவாடுகிற உறவாடுதலிலே தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயத்திலே தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா பாருங்க, யோசுவாவுக்கு தேவன் சொன்னார்ல, உன் வாயை விட்டு பிரியக்கூடாதுப்பா, அதன்படி செய்ய மட்டும் நீ கவனமாயிரு. நீ அப்படியே போற இடம் எல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளுவ, காரியம் எல்லாம் வாய்ப்பான்னு சொன்னாரு. இல்ல, நம்ம தனியா காரியம் வாய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்லாம் தேட வேண்டாம். வேறுடைய வார்த்தைகளை, வசனங்களை கை கொள்றதுல கவனமா மட்டும் இருந்தா போதும். மற்ற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்மையும் நம்ம எல்லைகளையும் நிறைவாய் நிரப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கோ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது பசுமையாய் இருக்கிற மரம், எப்பொழுதும் வாய்க்கால்கள் ஓரத்துல தண்ணி ஓடிட்டே இருக்கிற வற்றாத ஜீவ நதியின் கரையில் இருக்கிற மரத்துக்கு இலையுதிர் காலமே இல்லை. அதோட செழுமையே தனி, அதனுடைய பசுமையே தனி, அதனுடைய கொழுமையே தனி, அதனுடைய கனிகளின் மதுரமே தனி. ஓ, அதோட அளவா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், சுவையா இருக்கட்டும், எல்லாமே அது ரொம்ப மேன்மையா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல தேவனுடைய வசனத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்துல, தேவ வல்லமையில, தேவ சபையில நாட்டப்பட்டவர்களாய் நானோ என் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்றது போல காரவாசி ஆசீர்வாதத்தை தேடி நம்ம ஓட வேண்டியது இல்லை. நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை பின்தொடரும், பின்தொடரும். நன்மையும் கிருபையும் பின்தொடரும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பின்தொடரும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா, அப்பா நன்றி. வார்த்தைகளின் வழியான அபிஷேகமும் வல்லமையும் ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகள் மேல, எங்க ஒவ்வொருவர் மேல, எங்க ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, எங்கள் எங்கும் நிறைந்த ஒரு ஜெப வீட்டின் அத்தனை பிள்ளைகள் குடும்பங்கள் மேல தகப்பனே, இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் குடும்பங்கள் மேல நிறைவாய் இறங்கட்டும், நிறைவாய் இறங்கட்டும், நிறைவாய் இறங்கட்டும், நிறைவாய் இறங்கட்டும். அப்பா, நித்திய மகிழ்ச்சி உண்டாய் இருக்கட்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையட்டும், சந்தனமும் தவிப்பும் ஓடி போகட்டும்.
தகப்பனே உங்க பிரசன்னம், உங்க தரிசனம், அப்பா அப்பா உங்க வார்த்தைகள் வெளிப்படட்டும், வல்லமைகள் வெளிப்படட்டும், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படட்டும், தரிசனங்கள் உண்டாகட்டும், சொப்பனங்கள் உண்டாகட்டும், குழப்புகிற வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும், ஓட்டை கலங்க பண்ணுகிற வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும், குழப்புகிற வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும், தடை பண்ணுகிற வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும். கோபா ரப ரபாதி தேரே கே தேரே நேரே லே ரே தேரே ஷே ரே கே தேரே தேரே கே தேரே நேரே பெஷே. நன்றி அப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு குடும்பமாய் சென்று சேவிக்கிற அந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுங்க. குடும்பமாய் கூடி ஜெபிக்கிற குடும்ப ஜெபத்தை எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுங்க. தகப்பனே லே ரெகதேரே வாழ்ந்திருக்கும்படியாய், செழித்திருக்கும்படியாய், உயர்ந்திருக்கும்படியாய், மேன்மையாயிருக்கும்படியாய் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. சகல துதிகன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். உங்க அன்பின் கரங்களிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். உங்க அன்பின் கரங்களிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.